Hello students, welcome to Global Knowledge Academy NEET Previous Year Question Solving Session. In the video, NEET 2025 Chemistry related questions வந்து solve பண்ணி பார்க்க போறோம். First question என்னன்னு பார்த்திரலாங்களா? நம்மளோட question என்னன்னா standard heat of formation in kilocalories per mole of barium 2+ is, அதாவது பேரியம் 2+ அயானோட ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா standard heat of formation of sulfate ion minus 216 kilocalories per mole, standard heat of crystallization of barium sulfate minus 4.5 kilocalories per mole, standard heat of formation of same barium sulfate equal to minus 349 kilocalories per mole. இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன். இந்த கிவனை வச்சுட்டு நாம் பேரியம் 2+ அயானோட ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கொஷனுக்கு ஓவரால் ரியாக்ஷன் எழுதணும் அப்படின்னா பேரியம் 2+ அயான் ப்ளஸ் சல்ஃபேட் 2- அயான் கிவ்ஸ் பேரியம் சல்ஃபேட் ஆஸ் அ சாலிட். இதுதான் நம்மளோட ஓவரால் ரியாக்ஷன் ஆகும். இப்போது இந்த ஓவரால் ரியாக்ஷன் எனக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் வச்சு நம்ம பேரியம் 2+ அயானோட ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஹெஸ்லா யூஸ் பண்ணுறது மூலமா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதில் 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஒன்று கிறிஸ்டலைசேஷன் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து ஃபார்மேஷன் ரியாக்ஷன். ஸோ உங்களுக்கு மோர் தென் 1 ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஹெஸ்லா யூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஃபார்முலாவில் ஹெஸ்லாவையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். நம்ம ஃபார்முலா பார்த்துட்டிங்க அப்படின்னா del H0 crystallization is equal to del H0 formation of barium sulfate minus del H0 formation of a barium 2+ ion plus del H0 formation of sulfate ion. அதாவது ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். இப்போது இந்த ஃபார்முலாவில் இருக்க டேர்ம்ஸுக்கான வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போது வேல்யூஸ் எழுதியாச்சு. இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். -4.5 equal to -349 minus x plus 216 உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு x is equal to -128.5 kilocalories per mole. அதாவது நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பேரியம் 2+ ஓட வேல்யூ என்ன அப்படின்னா உங்களுக்கு -128.5 kilocalories per mole வந்து ஆன்சராக கிடச்சிருக்கு. இது நம்மளோட ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மோர் கொஷின் சால்விங் வீடியோஸை தெரிஞ்சுக்க குளோபல் நாலேஜ் அகாடமியை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.